பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜோப் சாப்டர் 19 verse 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோபுவுக்கு ஒரு நிச்சயம் காணப்பட்டது, ஒரு அறிவு இருந்துச்சு. என்ன அவர் அறிந்திருந்தாராம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவு அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்கிறதா? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் கடந்து வருவார் என்கிற அறிவு யோபுவுக்கு காணப்பட்டது. வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோபுவின் புஸ்தகம், இந்த யோபுவினுடைய வரலாறு ஆதி ஆகமத்தில் ஒரு பகுதியில் தான் இது வந்திருக்கும். அவ்வளோ ஏன்ஷியண்டான ஒரு புக்கு தான் இந்த புக் ஆஃப் ஜோப். அவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு புஸ்தகம் பிரியமானவர்களே. ஆனால் அவருக்கு பாருங்க, கர்த்தர் திரும்பி வருவார், அவர் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னுடைய மீட்பர் என்கிறதான உணர்வு காணப்பட்டது. ஹீ இஸ் மை சேவியர், ஹீ இஸ் மை ரிடீமர் என்கிற அந்த உணர்வு அவருக்குள் காணப்பட்டது. ஆனால் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசித்தாதான் இந்த வசனத்துக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்கிட்ட முடியும். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 கரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தியாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் எனக்கு 4 புறத்திலும் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவான் ஏன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்
அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகிறேன், நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாயம் தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணும் என்றான். அருமையான வார்த்தைகள். என்ன ஒரு கடினமான பாதையில் எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் இமோஷ்னலி ஆண்டவர் யோபோடைய ஃபிசிக்கலி மட்டும் இல்லை பிரியமானவர்களே, சரீரத்தில் மட்டும் வேதனைகள் அல்ல, இழப்புகளினால் வந்த வேதனைகள் மட்டும் அல்ல, வார்த்தையினால் கொல்லப்பட்ட ஒரு வேதனை. அது ரொம்ப கடினமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா ஆங்கிள் இருந்தும் யோபு அப்படியே நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் அவர் சொல்கிறாரு, அவர் புலம்புறாரு. ஆக்சுவலி இதை ஃபுல்லாகவே நான் வாசித்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே இருதயத்தை அப்படியே புலம்பி அவர் தள்ளுறாரு. ஆனால் ஒரு ஏரியா வரும்போது பாருங்களேன், 28வது வசனம் வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும். சரி, இவ்வளோ தூரம் நான் பேசினேன் இல்லையா, நான் இப்போ பேச போகிற வார்த்தைகள் யாராவது எழுதுனீங்கன்னா அது ரொம்ப நலமாக இருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு, இல்லைனா அவைகள் நிலைக்க அவர்கள் கருங்கல்லிலே, அதாவது ராக்ல உளி வெட்டாகவும் லெட் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் அது பதிந்தால் எவ்வளோ நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்ன ஒரு நிச்சயம்! யோபுவுக்கு இருந்த ஒரு நிச்சயம் என்னது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, ஒரு நாள் நான் ஆண்டவரை பார்ப்பேன், என் கண்களினால் நான் ஆண்டவரை பார்ப்பேன், அவர் பூமியில் நிற்பார், அவர் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், என்னை ஆண்டவரை கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி அவ்வளோ நிச்சயத்தோடு யோபு சொல்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் படகு எப்படியெல்லாமோ நம்ம போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், என்னன்னா நான் கர்த்தரை பார்ப்பேன், முகமுகமாக நான் இயேசுவை பார்ப்பேன், என் இரட்சகரை நான் பார்ப்பேன், என்னுடைய மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். எனக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது உண்மைதான், ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, எனக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்குது, மகிமையின் நம்பிக்கை. நான் கர்த்தரை பார்ப்பேன், நான் அவரோடு நித்திய காலமாக வாழுவேன். அதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. அதுதான் பிரியமானவர்களே சால்வேஷன், இட்டர்னல் லைஃப். இன்னைக்கு ஒருவேளை பூமி பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நான் கண்ணை மூடினா நான் இயேசுனுடைய முகத்தை பார்க்கும்படி தான் என் கண்ணை திறக்க போகிறேன் அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு நம்பிக்கை. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதற்காகத்தான் கர்த்தர் எனக்காக மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்து கொண்டார். இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் பரிசு. திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன், இட்டர்னல் லைஃப். நித்திய காலமாக இயேசுவோடு நம்ம வாழ போகிறோம். நம்ம வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. அந்த நிச்சயத்தை இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுதே நம்ம பெற்று, அப்படியா நம்ம வாழும்போது இந்த உலகத்தில் உள்ள வலிகள், வேதனைகள், இழப்புகள், கஷ்டங்கள் எதுவும் நம்மளை என்ன செய்யாது, பாரப்படுத்தாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் மேல் பதிந்திருக்கிறது. கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அநேக தெய்வங்கள் மரித்து போய் எங்கெல்லாமோ போய் அவங்கள வழிபடுறாங்க, அவங்களுடைய ஃபியூனரலில் போய் வழிபடுறாங்க, அவங்களுடைய அந்த கிரேவியார்டு, அந்த செமிட்ரியில் போய் வழிபடுறாங்க. ஆனால் நம்ம தேவன்
உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நாம் செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அவர்தான் என் மீட்பர், என் ரட்சகர், என்னை மீட்டெடுத்தவர், என்னை ரட்சித்தவர். பாதாளத்திலிருந்தும் படுகொலியிலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் என்னை ரட்சித்தவர் அவர்தான். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் யோபுக்குள்ள இருந்தது போல இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருப்பதாக. யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?